ஹாய் மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோன்னா ஒவ்வொரு பூக்களும் ஒவ்வொரு கலர்ஸில் பார்க்கும்போது எவ்வளோ நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அதேமாதிரி எங்கள் வீட்டில் தோட்டத்தில் எப்படி என்னென்ன கலரில் இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? இங்கே பாருங்கள், எல்லோ கலரு, அப்படியே பாருங்கள் இட்லி பூன்னு சொல்லுவாங்கள்ல, அது எப்படி ரெட் கலரில் செம்மையாக இருக்குல்ல இந்த ரெட் கலரு. அப்புறம் செம்பருத்தி பூ இன்றைக்கி பூக்களையாட்டுக்குது. இந்த அங்கே மொட்டு இருக்குது. இந்த மொட்டு பாருங்க இன்னும் விரியல. இன்னும் கொஞ்சம் விரிஞ்சதுன்னா நல்லாயிருக்கும். வெயில் வர வர விரிஞ்சுக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதே மாதிரி ப்ளூமேரியா, இது வந்து பிங்க் கலரில் இருக்குது. பாருங்கள் எப்படி அருமையாக இருக்குல்ல. அப்படி பஞ்சாக இருக்குங்க. இப்படி கொத்தாக இருக்குது. அப்புறம் இது வந்து ஒயிட் அண்ட் எல்லோ கலரில் இருக்கும் அந்த செடி ப்ளூமெரியா. நெக்ஸ்ட்டு பாருங்களேன், இந்த பக்கம் ஒரு கலர் வச்சுருக்கேன். ஓ செம்மையாக இருக்குது பாருங்க. அப்படியே ரோஸ் கலர் செம்மையாக இருக்கு இல்லைங்க, ப்ளூமெரியா. நெக்ஸ்ட்டு இது வந்து அடினியம் பாருங்கள், நிறைய பூத்துருந்துச்சு. நல்லா கொத்தா நிறைய ஃபுல்லாக செடியில் பூத்துருந்துச்சு. இப்போ வந்து பூக்களாக நான் காமிக்கணுக்கோசரம் இந்த வீடியோ பண்ணியிருந்தேன் பாருங்கள். இந்த செடியில் இது வந்து அடினியம். நெக்ஸ்ட்டு இங்கே வந்து அரளி, அடுக்கு அரளி, இப்படி ரோஸா பூ மாதிரி இருக்குல்லங்க. கலர் பிங்க் கலர் செமையாக அட்ராக்ட் ஆகுது. சூப்பராக இருக்குல்ல. இதிலே வந்து சிங்கிள் பெட்டல் அரளி செமையாக இருக்குல்லங்க. அரளி செடி இதில் அப்படியே அங்கங்கே பூ முட்டுக்கள் இருக்கும். ஒன்று இன்றைக்கி எங்கள் வீட்டில் மல்லிகைப்பூ பூத்தது பறித்து வச்சுருக்கேன். அது எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாங்களா? வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி எங்கள் வீட்டில் பூத்த பூ வந்து பறித்து வச்சுருக்கேன். நிறையாட்டு பூத்துருக்கேன். ஸோ இது எங்கள் வீட்டில் பூத்த மல்லிகைப்பூ செடிக்கு மல்லிகைப்பூ எப்படி செம்மையாக இருக்குல்லங்க. வாசனையாக இருக்குது, செம்மையாக இருக்குது மல்லிகைப்பூ வாசனை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.